சென்னை தி-நகர் தொகுதி, அதேபோல தாம்பரம் தொகுதியில் உள்ள அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், தகுதியற்றவர்கள் மற்றும் இரட்டை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களோட எல்லாம் பெயர் பட்டியலிருந்து நீக்கணும் என்று அந்த அளித்த விண்ணப்பங்களை முறையாக பரிசீலித்து தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட கோரிதான் தி-நகர் தொகுதியினுடைய முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சத்யநாராயணன் மற்றும் தாம்பரம் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக வழக்கறிஞர் விநாயகம் ஆகியோர் தனித்தனியே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். ஏற்கனவே தி-நகர் தொகுதி எம்எல்ஏ தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. இந்த நிலையில் இன்றைக்கு தாம்பரம் தொகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கோடு சேர்ந்து இந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போதுதான் தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் என்றும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போது தமிழகம் உள்பட 12 மாநிலங்கள்ல சிறப்பு திருத்த தீவிர பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக அக்டோபர் 27ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் அதன் அடிப்படையில் நாளை முதல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் துவங்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இப்பணிகள் முழுமையான வாக்காளர் பட்டியலை மாற்றியமைக்கப்பட உள்ளதாக இப்பணிகள் மூலமா முழுமையான வாக்காளர் பட்டியலை மாற்றியமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு வாக்காளரும் படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்த படிவங்களை சரிபார்த்து டிசம்பர் 9ஆம் தேதி சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அந்த வாதத்தின் போது அவர் பதிலளித்தார். அப்போது அந்த வரைவு பட்டியலுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கலாம் என்றும் அது முழுமையாக பரிசீலித்த பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும் என்றும் குறிப்பிட்டார். 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு 10 முறை சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் 2005ஆம் ஆண்டிற்கு பின் 20 ஆண்டுகளுக்கு பின் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த வாதத்தின் போது அவர் குறிப்பிட்டார். அதே போல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சங்கொள்ள தேவையில்லை என்றும் இப்பணிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தலைமை நீதிபதி அமர்வுல ஒரு உறுதியை அளித்திருக்கிறார். இதே போல கரூர் சட்டமன்ற தொகுதியில வாக்காளர் பட்டியல் இடம்பெற்ற இறந்தவர்கள் பெயரை நீக்க கோரி ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. எனவே அந்த வழக்கோடு இந்த வழக்கை சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதையடுத்து தேர்தல் ஆணையத்தின் இந்த வாதங்களை எல்லாம் பதிவு செய்து கொண்ட முதன்மை அமர்வு அந்த வழக்கோடு சேர்த்து இது விசாரிக்கப்படும் என்றும் அப்போது நீங்கள் இது குறித்து ஒரு விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்யுங்கள், அன்றைய தினம் அனைத்து வழக்குகளும் இது விசாரித்து உரிய முடிவு கொண்டு வரப்படும் என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்து அந்த வழக்குகளை எல்லாம் நவம்பர் 13ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்.